அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரியா. மேரி ஃபார் யூ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்று நாம பார்த்தோம், இயேசு அந்த பாரமான சிலுவை தாங்காம முதல் முறை கீழே விழுந்தாரு. இன்னைக்கு 4வது நிலையில ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இடையில நடக்கிற அந்த உருக்கமான சந்திப்பை பத்தி பேச போறோம். யோசிச்சு பாருங்க, இயேசு ரத்தமும் சதையுமா முகமெல்லாம் வீங்கி அடையாளம் தெரியாத நிலையில தள்ளாடி நடந்து வர்றாரு. அந்த ஒரு கூட்டத்துல ஒரு முகம் மட்டும் அவரை பார்த்து துடிக்குது. அது அவருடைய அம்மா மரியாள். அங்கே அவங்க 2 பேரும் பேசிக்கல, ஆனா அவங்க கண்கள் பேசிக்கிச்சு. ஒரு அம்மாவா தம் மகன் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவங்க இதயம் என்ன பாடுபட்டிருக்கும், அந்த பார்வை எப்படி இருந்திருக்கும்? விவிலியத்துல புலம்பல் புத்தகத்துல வர்ற இந்த வரிகள் மரியாளின் நிலைய அப்படியே சொல்லுது. உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? சிமியோன் ஒரு காலத்துல சொன்னாரு, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் ஊடுருவும்னு. அன்னைக்கு அந்த பட்டையும் மரியாளின் இதயத்தை அறுத்தது. ஆனா அந்த துயரத்திலையும் மரியாள் ஓடி போயிடல. தம் மகனுக்கு தன்னால முடிஞ்ச ஒரே ஒரு உதவிய செஞ்சாங்க. அது, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை. அந்த ஒரு பார்வைதான் இயேசுவுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க பலத்தை தந்திருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் எவ்வளவோ கஷ்டங்கள். ஒரு நோய் வந்தாலோ இல்ல ஒரு பெரிய நஷ்டம் வந்தாலோ நாம முதல்ல தேடுறது யாராவது ஒருத்தர் நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு தான். சில நேரங்கள்ல நாம கஷ்டப்படும்போது நம்ம அம்மா அல்லது நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறவங்க வந்து, பயப்படாதடா நான் இருக்கேன்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த தெம்பு இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்ல. இன்னைக்கு இந்த நிலையிலிருந்து நாம 3 விஷயங்களை கத்துக்கலாம். மரியாள போல கஷ்டப்படுறவங்களுக்காக பெரிய விஷயங்களை செய்ய முடியலனாலும் அவங்க பக்கத்துல நின்னாலே போதும். மரியாள் அங்கே கத்தி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணல, மௌனமா அந்த வலிய தாங்கிக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டாங்க. அன்பு எல்லா துன்பத்தை விட பெரியது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க மகனுக்கு புற்றுநோய், கேன்சர். மகன் வலிய துடிக்கும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கல. அவங்க சொன்னாங்க, இயேசுவ மரியாள் சந்திச்சது போல நான் என் மகனோட ஒவ்வொரு வழியிலையும் கூடவே இருப்பேன்னு. அவங்க கொடுத்த தைரியம்தான் அந்த பையனை இன்னைக்கு வரைக்கும் வாழ வைக்குது. எத்தனையோ வீடுகள்ல அப்பா இறந்த பிறகு அம்மாக்கள் தங்களுடைய ஆசைகளை எல்லாம் புதைச்சிட்டு பிள்ளைகளுக்காக உழைக்கிறாங்க. அவங்க இதயம் கடலை போல காயப்பட்டிருந்தாலும் அத ஒரு ஜெபமா மாத்திடுறாங்க. ஒரு நண்பன் கஷ்டப்படும்போது வேற வேலையெல்லாம் விட்டுட்டு, சொல்லுடா நான் இருக்கேன்னு போய் உட்கார்றீங்க பாத்தீங்களா, அங்க நீங்க மரியாளின் அந்த அன்பை பிரதிபலிக்கிறீங்க. நண்பர்களே, இன்னைக்கு உங்க இதயம் காயப்பட்டிருக்கா, இல்ல உங்க கண்ணுக்கு முன்னாடி யாராவது அழுதுட்டு இருக்காங்களா? நாம ஒருத்தர் சந்திக்கிறது வெறும் ஹெலோ சொல்றதுக்காக மட்டும் இல்ல, ஒருத்தரோட வலிய பகிர்ந்துக்கிறதுக்காகவும் தான். உன் காயம் கடலை போல இருந்தாலும் கடவுள் அதை தேற்றுவார்னு இன்னைக்கு நம்புங்க. யாருக்காவது ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தையாவது சொல்லுங்க. அன்பு இயேசுவே, உமது தாயை சந்தித்த அந்த தருணத்தை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில வர்ற கசப்பான நேரங்கள்ல உமது தாய் மரியாளை போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருக்க உதவி செய்யுங்க. எங்க இதய வலிகளை உம்மோடு பகிர்ந்துக்க எங்களுக்கு பலம் தாங்க. ஆமேன். நன்றி நண்பர்களே. நாளைக்கு நாம 5வது நிலையில சந்திக்கலாம். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தர். தெரியாத ஒரு மனுஷன் இயேசுவுக்கு எப்படி உதவியா வந்தாரு? அதுல நமக்கான பாடம் என்ன? நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆறுதலா இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் மரியா. கடவுளும் தாய் மரியாளும் உங்களை ஆசிர்வதிப்பார்களாக.